ஃபர்ஸ்ட் பேஜ் நேயர்களுக்கு வணக்கம். அதிருப்தியில் செங்கோட்டையன், அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. வர்ற 5ஆம் தேதி செங்கோட்டையன் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார். உள்ளே வெளியே ஆட்டம் ஆரம்பிச்சிச்சா? ஏற்கனவே அதிமுகவில் அந்த உள்ளே வெளியே ஆட்டம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவிலிருந்து சில சீனியர்கள், சில முக்கிய தலைவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணையிற சம்பவம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் டி ஜெயக்குமார் கூட விலகி திமுகவில் இணைய போகிறார் அப்படிங்கிற பரபரப்பு செய்தி வந்தது. அப்புறம் டி ஜெயக்குமார் செய்தியாளர் மத்தியில் சொன்னார், அப்படியெல்லாம் இல்லைங்க, வர்ற செய்தியெல்லாம் வதந்திங்கன்னு அவர் ஒரு செய்தியை சொன்னார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த சூறாவளி சுற்றுப்பயணம் எதற்காக? திமுக மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த சில மக்களுக்கு தேவையான எந்த விதமான நலத்திட்டங்களும் இல்லை, திமுக மீது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது, அதையெல்லாம் சுற்றுப்பயணத்தில் எடுத்து சொல்லி திமுக மீது பல விஷயங்களை சொல்லி திசை திருப்புவதற்காக இந்த சுற்றுப்பயணமா, இல்லை திமுகவுடைய அதிருப்தி வாக்குகளை எல்லாம் எப்படியாவது டைவெர்ட் பண்ணி நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிற திட்டமா அப்படிங்கிறத ஒரு பக்கம் அரசியல் முன்னெடுப்பை சூறாவளி சுற்றுப்பயணத்தை முன்னெடுக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நிலையில் செங்கோட்டையன் எடப்பாடி மீது ஒரு அதிருப்தியாக இருக்கிறார். எனக்கு பிடிக்கலைங்க, எடப்பாடி பழனிசாமி பண்ணுறதெல்லாம் பிடிக்கலைங்க. அதிமுக எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ பெரிய மாபெரும் இயக்கம், எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றி இன்றைக்கி பெரிய இடத்துல வச்சுட்டு போனாங்க. அந்த கட்சியை இன்றைக்கி சீரழிந்து கொண்டு இருக்கிறது. பல தொகுதிகளில், பல மாவட்டங்களில் அதிமுக தொண்டர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க, பிரிந்து செல்கிறாங்க, மற்ற கட்சியில் போய் இணைகிறாங்க. இந்த நிலை ஜெயலலிதா அவர்கள் அம்மா இருந்தால் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு செங்கோட்டையின் தரப்பில் இருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது சரி கிடையாதுங்க. ஒரு கட்டுக்கோப்பாக தொண்டர்களை அரவணைத்து செல்லக்கூடிய நிர்வாகிகளை யாரையும் சிந்தாமல் சிதறாமல் அவர்களை ஒட்டுமொத்தமான கட்டுக்கோப்புகளை வைக்கணுங்கிறது எடப்பாடி பழனிசாமி செய்வதை தவறுகிறார். அவர் மட்டும்தான் கட்சியினுடைய தலைமை, அவருக்கு கீழே தான் எல்லாரும் இருக்கணும், என்னை மீறி யாரும் இருக்கக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது தான் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலகட்டத்தில் எப்படி அதிமுக வலுவாக பலமாக இருந்ததோ அந்த பலத்தையும் வலுவையும் எடப்பாடி பழனிசாமி சிதறடித்து கொண்டிருக்கிறார். அப்படிங்கிற ஒரு அதிருப்தி செங்கோட்டையனுக்கு எடப்பாடி பழனிசாமி அதிக அளவில் இருக்குது. அதனால தான் வர 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச போகிறேன், உண்மையை பேச போகிறேன், வெளிப்படையாக பேச போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன்றதை சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான தகவலை செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையன் அதிமுகனுடைய மூத்த தலைவர், அதிமுகவில் முன்னாள் அமைச்சர், ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கை பாத்திரமாக இருந்தவர் செங்கோட்டையன். ஒரு மாபெரும் தலைவர். அதிமுகவுக்கு ஒரு முக்கிய இடத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழலாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வேறு மாதிரியாக அதிமுக போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம பழைய கதையை நம்ம பேச வேணாம். ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி மீது இப்படிப்பட்ட ஒரு அதிருப்தியில் இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இதுதான் நம்ம முன்பு சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த சூழலில் செங்கோட்டையன் என்ன சொல்ல போகிறார்? அதிமுகவில் இருந்து விலகி ஒரு தனி கட்சியை ஆரம்பிக்க போகிறாரா? அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைய போகிறாரா? அதிமுகவில் இருந்து விலகி விஜயுடன் இணைய போகிறாரா? அதிமுகவில் இருந்து விலகி ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்களோடு இணைந்து செங்கோட்டையன் ஒரு புதிய பயணத்தை, புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கப் போகிறாரா அப்படிங்கிறது பல்வேறு கேள்விகள் இங்கே அரசியல் களத்தில் இருக்குது. எதிர்வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் யாருக்கு சாதகம், மக்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறார்கள், எந்த முதல்வரை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வரப்போகிறார்கள், திமுக தான் மீண்டும் 2வது முறையாக தொடர்ந்து ஆட்சியை பிடிக்குமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கக்கூடிய இந்த சூழலில், பரபரப்பு நிறைந்த இந்த காலகட்டத்தில் கூட்டணி மாற்றம், கூட்டணியில் பிளவு, கூட்டணி வேறொரு மெகா கூட்டணி உருவாகிறது, இப்படியெல்லாம் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்துகிறது, அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழல். அதிரடியான அரசியல் முடிவுகளை எடுக்கக்கூடிய சில தலைவர்கள் சில சூழலுக்கு கட்டுப்பட்டு சூழலுக்கு சிக்கிக்கொண்டு தவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த தலைவர்கள் எல்லாம் என்ன முடிவெடுக்க போகிறார்கள்? விஜயோடு இணைய போகிறார்களா, தனி மெகா கூட்டணி உருவாக்க போகிறார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. இப்போ இருக்கிற கள நிலவரப்படி அதிமுக, அதை எடப்பாடி பழனிசாமி, பாஜக ஒரு பக்கம் ஒரு கூட்டணி, திமுக ஒரு பக்கம் கூட்டணி, நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கம் கூட்டணியாக இருக்கிறது. ஒருவேளை அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் விலகி சசிகலா, டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவர்களாம் 4 இணைந்து ஒரு தனி ரூட்டை ஒரு மெகா கூட்டணி உருவாக்குறாங்களா, இல்லை 4 பேரும் விஜயோடு இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சால் அது 4 முனை போட்டியாக மாறும். இல்லை இந்த 4 பேரும் ஒரு அடியில் திரண்டி ஒரு கூட்டணி உருவாக்குனாங்கன்னா 5 முனை போட்டியாக மாறும். ஏன்னா திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, விஜய் அவர்கள்
இப்போ இந்த நால்வரும் செங்கோட்டையின் விலகி வந்து இந்த நால்வரும் சசிகலா, ஓபிஎஸ்சி, டிடிவி, செங்கோட்டையன் எல்லாம் இணைந்து ஒரு மெகா கூட்டணி உருவாக்குனாங்கன்னா 5 முனை போட்டியாக வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்முடைய பார்வையாக இருக்கிறது. ஒருவேளை அப்படி நடக்கல அப்படின்னா இந்த நால்வரும் விஜய் கட்சியில் இணையக்கூடிய ஒரு சூழல் மாறும் அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியை பாஜக வச்சு செய்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க முடிகிறது. அதே போல அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியை திமுக வந்து அவருடைய ஆட்டத்தை கலைத்து விட்டுறாங்க. திமுக அதில் வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சாதுரியமாக செயல்படுகிறார். திமுக வந்து மீண்டும் ஆட்சியை பிடிக்கணுங்கிறதுல திமுக ஒரு சரியான கூட்டணி, மெகா கூட்டணி, வலுவான இயக்கமாக செயல்படுது. எடப்பாடி பழனிசாமியை ஒரு நிலையில் இருக்க விடக்கூடாது. அவரை வந்து கொஞ்சம் தூரம் வந்தால் அவர் கலைச்சி விட்டணும், மீண்டும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற விளையாட்டை வந்து திமுக எளிமையாக எடப்பாடி பழனிசாமி பந்தாடுகிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாஜக எடப்பாடி பழனிசாமி வச்சு செய்கிறது அப்படிங்கிறதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய இந்த சூறாவளி சுற்றுப்பயணம் என்பது மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை கொடுத்திருக்கிறதா, ஒரு வரவேற்பை கொடுத்திருக்கிறதா? எடப்பாடி பழனிசாமி போகக்கூடிய இடங்கள் எல்லாம், அவர் போகக்கூடிய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் எல்லாம் கூடுகின்ற கூட்டம் என்பது எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்க வராங்களா? அதிமுக மீண்டும் வலுவாகத்தான் இருக்கிறதா, ஒற்றுமையாகத்தான் இருக்கிறதா, அதற்காகத்தான் அந்த கூட்டங்கள் அங்கே கூடுகிறதா அப்படிங்கிற ஒரு மிக கேள்வி இருக்கத்தான் செய்கிறது. எடப்பாடி பழனிசாமி வர்றாரு அப்படிங்கிறதுனால கூட்டப்பட்ட கூட்டமா அல்லது தானாக வருகிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட, ஆனால் அங்கே ஒரு மெகா கூட்டம் கூடுது. அது எப்படிங்க? அது எடப்பாடி பழனிசாமி போகிற இடத்துலலாம் இவ்வளோ கூட்டம் கூடுதுங்க, எப்படிங்க அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட பேசுபொருளாகத்தான் இருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய சீனியர்கள் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க. ஒரு அதிருப்தியில் இருக்கிறதுனால இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு கொடுக்கும். அதிமுக ஏற்கனவே பல உட்கட்சி பூசலில் இருக்கக்கூடிய இந்த சூழலில் செங்கோட்டையன் வெளியேறுகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டால், ஒருவேளை வருகிற 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுகிறேன்னு செங்கோட்டையன் சொல்லி இருக்கிறது, அதிமுகவிலிருந்து விலகினார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தால் அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பின்னடைவு கொடுக்கும். அதிமுகவுடைய ஒற்றுமைக்கு ஒரு பங்கம் விளைவிக்கிற வகையில் மீண்டும் ஒரு சரிவை அதிகமாக கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கத்தான் செய்கிறது. ஒரு பக்கம் பாஜக எடப்பாடி பழனிசாமியை வந்து வச்சு செய்கிறாங்க நம்ம சொல்கிறோம் இல்லையா? அது எதனாலனா அதிமுகவில் ஒரு தலைமை இல்லை, ஆளுமை மிக்க தலைவர் இல்லை. ஜெயலலிதா இருந்திருந்தாங்கன்னா யாருமே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சிறந்த தலைவர் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் ஆளுமை மிக்க தலைவர் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற இடத்துல இருக்கிறாரா அப்படின்னா அங்கே தான் கேள்விக்குறி. அதற்காகத்தான் பாஜக எடப்பாடி பழனிசாமியை வைத்து செய்து கொண்டிருக்கிறார், செய்கிறாங்க. இப்போ திமுக இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ ஆட்டம் ஆனாலும் உங்களுக்கு கலைச்சி விட்டுட்டே இருப்பேன், மீண்டும் புதுசாக ஆடிக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும்? டயர்ட் ஆகிடுவார் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்குள்ள இங்கே அதிமுக பல பிரச்சனைகள், உட்கட்சி பிரச்சனைகள், மூத்த தலைவர்களுடைய அதிருப்தி எல்லாம் இருந்தால் அதிமுகவுக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறது மக்களாகிய உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்முடைய ஃபர்ஸ்ட் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.